Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நீக்ரோ இனத்தை சேர்ந்த பிரசித்தமான ஒரு சஹாபி ஆவார்கள். மஸ்ஜித் நபவியின் முஅத்தினாக இருந்தார்கள். இவரின் தந்தை பெயர் ரபா, தாயின் பெயர் ஹுமாமா என்பதாகும். இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே முஸ்லீம் ஆனார்கள். ஆனால் முஷ்ரிக் ஒருவனின் அடிமையாக இவர் இருந்த காரணத்தால் விதவிதமான கொடுமைகளை இவர் மீது அவன் கட்டவிழ்த்து விட்டான். உச்சி பொழுதில் தாகிக்கும் மணலில் மல்லாக்க படுக்க வைத்து அசையாமல் இருப்பதற்காக நெஞ்சின் மீதும் பெரும் பாறாங்கல்லை தூக்கி வைப்பான் அந்த கொடூரமான எஜமான். சிலவேளை சங்கிலியால் கட்டி போட்டு சவுக்கால் அடிப்பான். இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹு அஹத் என்று முழங்கினார். அல்லாஹ் ஒருவன் என்றே முழங்கினார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரை இந்நிலையில் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவரை விலைக்கு வாங்கி அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மதினாவுக்கு மட்டும் ஹிஜ்ரத் சென்றவர். மேலும் நபிகளார் கலந்து கொண்ட எல்லா போர்களிலும் பங்கேற்றவர். அன்னலார் இறந்த பிறகு ஷாம் தேசம் சென்ற இவர் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டில் திமிஸ்க் நகரில் காலமானார்கள். ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டில் திமிஸ்க் நகரில் காலமானார்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். மண்ணுக்குள் பொன். தங்கம் விலை உயர்ந்த ஒரு உலோகமாகும். எல்லோர் உள்ளத்திலும் தங்கத்தின் மீதான ஆசை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். உலோகங்களில் துருபிடிக்காதது கற்காதது தங்கம் ஒன்றே. நிலக்கரி கிடைக்கின்ற அதே பூமிக்குள் மஞ்சள் நிறமுள்ள மினுமினுப்பான தங்கம் எப்படி உருவாகிறது? இவை யாவும் அல்லாஹ்வின் ஆற்றலே ஆகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இஸ்லாமிய அமல் எது என்று ஒருவர் கேட்டதற்கு, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. தொழுகையை தீனின் தூணாகும். எவர் தொழுகை வேண்டுமென்று விடுகிறாரோ அவருக்கும் தீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என நபிசாஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அவருக்கு தீன் எதுவும் இல்லை என்று நபிசாஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நலம் விசாரித்தல். ஒரு நோயாளியின் நெற்றியில் அல்லது கையில் தனது கையை வைத்து உடல்நிலை எவ்வாறு உள்ளது என விசாரிப்பதே நன்முறையாகும் என நபிசாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கடன்காரனிடம் நளினமாக நடந்து கொள்ளுதல். கடன் வாங்கியவருக்கு தவணை கொடுப்பது, அதாவது அவரிடம் வசூலிப்பதில் நளினம் காட்டுவது அல்லது கடனை மன்னித்து விட்டு விடுவது. இவற்றில் ஒன்றை செய்பவருக்கு நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலில் இடமளிப்பான் என விசாரிசலம் கூறினார்கள். அதாவது இது விசாரணைக்காக நிறுத்தப்படக்கூடிய நேரம். சூரியன் சும்மா ஒரு பனை மர உச்சி அளவுக்கு கொண்டு நிறுத்தப்படக்கூடிய நேரம். ரொம்ப மனிதர்களுக்கு இக்கட்டான ஒரு நேரம். அப்போ எல்லாம் 7 மனிதர்களுக்கு மட்டும் அர்ஷத்தாரன் இருக்கான். அதில் ஒரு நபர் அந்த மாதிரி கடனை விட்டு கொடுக்குறவங்க. இன்னொருத்தவங்க தாயினுடைய அந்த துவாலே அந்த இடத்த போயிடுவாங்க, தாயினுடைய சில விஷயத்தின் காரணமாக. நான் இந்த நபர்களும் அதை பற்றி நம்ம லட்சமாக பேசுவோம். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. முஸ்லீமை அவமானப்படுத்துவதுடன் தண்டனை. யாருக்கு முஸ்லீமை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்னவென்றால், எவர் ஒரு முஸ்லீமை புறம்பேசி அதற்கு பகரமாக ஒரு கவல உணவை பெற்று உண்பாரானால் அல்லாஹ் மறுமையில் அவருக்கு நரகத்தின் உணவை உண்ண கொடுப்பான். மேலும் ஒரு முஸ்லீமை அவமானப்படுத்தி அதன் மூலம் ஓர் ஆடையை பெற்று அணிவாரானால் மறுமையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு நரக ஆடை அணிவிப்பான் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இப்போ புறம் பேசுவதோ இல்லை நம்ம அடுத்தவர்களை அவமானப்படுத்துங்கிற ஒரு அந்த கீழ்த்தனமான குணம் இருக்கே சகோதரர்களே, ரெண்டும் மிக ஆபத்தானது, குறிப்பாக முஸ்லீம்கள்ட்ட. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. செல்வமும் ஏழ்மையும். ஓ அபூதர், செல்வம் பெருகுவதால் செல்வந்தர் என கருதுகிறீரா? செல்வம் அதிகமாகனால் நீங்கள் செல்வந்தர் என்று கருதுகிறீர்களா என நபிஸல்லல்லாஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க. அப்போ அபூதர்ல கூறினார்கள், ஆம் என்று கூறினார்கள். செல்வம் குறைவாக வைத்திருப்பவரை ஏழை என கருதுகிறாரா என நபிஸல்லல்லாஹு அவர்கள் மீண்டும் எனவ ஆம் என்றார்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு நபிகளார், செல்வமும் ஏழையும் அவரவர் மனநிலையை பொறுத்த விஷயமாகும். சுப்ஹானல்லாஹ்.
அப்போ மனசளவில் நான் பணக்காரன் நினச்சிட்டா பணக்காரன், இல்லை இப்போது கட்டடமே கட்டிட்டாலும் வாடகையே ஒழுங்காக வரமாட்டேங்குது, ஏமாத்துற மாதிரி தெரியுதுன்னு நினச்சாருன்னா நோய் தான் உள்ளத்தில். ஏழையாயிருவார். பெரிய காம்ப்ளெக்ஸே வச்சுருக்காரு, 10 கடையில் ஒரு 3 கடையில் வாடகை தெரில, மீதி கடையில் வர்ற நிபதி சேர்ந்து போயிடும். அப்படி தானே? அப்போ தான் மனதளவில் தான் ஏழ்மை இருக்காது. அதற்கு நம்சாசனம் கூறினார்கள், செல்வமும் ஏழையும் அவரவர் மனநிலையை பொறுத்த விஷயமாகும். மனதளவில் தம்மை சீமானாக எண்ணுபவர் உலகில் எது கிடைத்தாலும் திருப்தி அடைவார். மேலும் தம்மை ஏழையாக கருதுபவர் எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி அடையவே மாட்டார். மாறாக அவரின் கஞ்சத்தனத்தால் பாதிப்புகள் அதிகம் ஏற்படும் என பகர்ந்தார். அல்லாஹ் தஆலா நமக்கு போதும் என்ற உள்ளத்தையும் சீமான் தனத்தையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலையும் போடணும் சொல்லலாம். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. கொதிநீர். அல்லாஹ் கூறுகிறான், கொதிக்கும் நீரையே நரகத்தில் குடிப்பீராக. வாக்கிய சுரல்லா கூறுறான். இது யாரை பார்த்து? இந்த ஆயத்தின் விளக்கமாவது, நரகவாசிகள் குடிக்கும் இந்த கொதிநீர், நரகவாசிகள் கொடுக்கக்கூடிய இந்த கொதிநீர் அல்லாஹ் வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து கொதித்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த நீர் நரகவாசிகளுக்கு புகட்டி அவர்களின் தலையில் ஊற்ற போகும் நாள் வரை இது கொதித்து கொண்டே இருக்கும் என்பதாக லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். முலாம்பழத்தின் பலன்கள். உணவுக்கு முன் முலாம்பழம் சாப்பிடுவதால் அது வயிற்றை நன்கு சுத்தம் செய்கிறது, மேலும் வியாதியை வேருடன் களைகிறது என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன்னும் ஜக்காத் கொடுங்கள், அன்றியும் அல்லாஹுக்கு அழகான கடன் கொடுங்கள், அதாவது இறைவழியில் செலவு செய்யுங்கள். கட்டட பணி இந்த மாதிரி நேரங்களில் இறை இல்லத்துக்கு செலவு செய்யுங்க. நன்மைகளில் எவற்றை நீங்கள் உங்கள் ஆன்மாக்களுக்காக செய்து மறுமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாஹ்விடம் மிகவும் மேலானதாகவும் நற்கூலியில் மகத்தானதாகவும் காண்பீர். அன்றியும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் என சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் கூறுகிறான். பாருங்கள், அப்போ எவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள். மேலே செல்லும் இயல்மையை பற்றி படித்தோம். நபிஸல்லல்லாஹு எவ்வளோ அழகான ஒரு உபதேசம் பாருங்கள். இஸ்லாம் இதை தான் போதிக்குது, இதுதான் இஸ்லாம் போதிக்குது. இந்த ஹதீஸ் எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும்? நபிஸல்லல்லாஹு நம்முடைய தூதர் நபி 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 நாங்கள் முஸ்லீம் எவ்வளோ பெருமைப்படுறாங்க. இந்த ஹதீஸ் எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும்? 200 கோடி மக்கள்னு சொல்லப்படுது. அதில் ஒரு 50 கோடி மக்களுக்குறாச்சும் இந்த ஹதீஸ் போய் சேர்ந்துருக்குமா சகோதரில்? எதாவது விஷயம் முஸ்லீமாக இல்லை, இஸ்லாத்துவ உள்ளத்தில் இல்லை, பேரளவில் அப்துல்லா இருக்காங்க, ஆனால் என்ன இல்லை. அதனால தான் அல்லாஹ் எதிரிகள்கிட்ட இருக்கக்கூடிய அச்சத்தை எடுத்துட்டான் இதுங்க மேலே. சில உண்மையான முஃமினாக முஸ்லீம்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து நல்லடியார்களாக நல்லவர்களாக நபிஸல்லல்லாஹு எந்த சுன்னத்தின் மீது நம்மளை இருக்க வேண்டும் என்று விட்டு சென்றார்களோ அந்த சுன்னத்தின் மீது வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெற்று மறைக்கக்கூடிய கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை, இன்னும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இந்த நபிஸல்லல்லாஹு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு படிக்கிற நம்ம ஹதீஸ் எதெல்லாம் மனசில் நிற்கிதோ போனவுடனே 2 பேர்த்திட்ட சொல்லியிருங்க. ஒரு 2-3 பேர்த்திட்ட நமக்குன்னு மனசில் ஒரு ஒரு அனுபவத்தோட பிடிமானத்தோட மனசில் பதிஞ்சிருக்கு. டக்குனு 2-3 பேர்த்திட்ட சொல்லிட்டா அந்த ஹதீஸ் ஆழமாக இன்னும் 15 போயிடும். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கூட ஒரு சூழ்நிலை டக்குன்னு நம்மள அறியாமலே அப்போ நபிஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்கன்னு வரும். சரி, அந்த பழக்கத்தை எனக்கு கொண்டு வரலாம் இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.